வணக்கம். நான் என் பேர் கார்த்திக். ஸோ த ஆஸ்க் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஃபவுண்டர். இந்த இன்ஸ்டியூட் நம்ம மொத்தமாக 16வது வருஷம் இப்போ அடியெடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த ஷோ பார்த்தீங்கன்னா எட்டர்னல் ஆர்ட் எக்ஸ்போ அப்படின்றதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, எல்லாராலையும் எல்லாருக்குமே கிரியேட்டிவான விஷயங்கள் இருக்கு, நம்மளால யோசிக்க முடியும், நம்மளால பண்றோம். ஸோ அதனால பண்ண முடியுன்ற விஷயம் தான் எட்டர்னல் அப்படின்ற மீனிங்கு. அதை பேஸ் பண்ணி அந்த ஷோ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன். ஸோ அவரால் பண்ணியிருக்காப்புல. ஸோ என்னன்னா டெக்னிக்கலான விஷயங்களை மட்டும் குழந்தைங்க கரெக்டாக கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா, டெக்னிக்கை வச்சுட்டு அவங்க அதுக்கு மறந்துனா அவங்க அதில் கிரியேட்டிவிட்டி ஈஸியாக அப்ளை பண்ணிப்பாங்க. ஸோ கிரியேட்டிவிட்டின்றது நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. கிரியேட்டிவிட்டி நம்ம எப்படி யோசிக்கலான்றதை சொல்லதான் முடியுமே தவிர, கிரியேட்டிவிட்டின்றது அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் இருக்கு, தனித்தனிமான கருத்துகள் இருக்கு. அந்த விஷயத்த அவங்க இதுக்கு மேலே அவங்க அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன விஷயம்னா, ஒவ்வொரு விஷயம் எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி டீட்டெயில்ஸ் அட்டன் பண்ணணும், என்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். மொத்தம் இங்கே ஒரு 100 பெயிண்டிங் இருக்கு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூசியான விஷயங்கள் இங்கே கிடைக்கும். ஸோ இந்த ஷோ கரெக்டாக 1 வீக் நடக்குது. 25th 31st வரைக்கும் நடக்குது. அது இல்லாமல் இந்த 7 நாளுமே மார்னிங் 11 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, மற்ற குழந்தைங்களும் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். இந்த வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு பண்ண முடியுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைய இந்த மாதிரி கொண்டு போகலாம், நம்ம குழந்தைக்கு அந்த விஷயத்தை நம்ம கொடுக்கணுன்ற பேரண்ட்ஸ்க்கான ஒரு மோட்டிவாகவும், ஆல்ரெடி பண்ண குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். இதை பத்தி தெரியாம இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கிற விதமாக தான் இந்த ஷோ நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரொம்ப நன்றி. இப்ப நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கிற நம்ம கந்து கொடுத்துறோம். எதிர்காலத்துல நீங்க வெளி நம்ம பண்றதே கரெக்டா இருக்குது. சரி. ஸோ அது நம்ம வேணா தனியா பண்ணிக்கணும். அப்படி பண்ணணும் போது வெளியே இன்ஸ்டியூட்ல போகாம ஆர்டிஸ்ட் நம்ம கால்பாக் கொடுத்துருக்கோம். டைரக்டா ஒர்க் பண்றவங்க நம்ம கால்பாக் கொடுத்து அவங்கள வச்சு ஒரு ஷோ பண்ணோம். இப்ப நம்ம பசங்க இருக்காங்க, நம்மளுக்கு மட்டுமே பண்ணி ஒரு இடத்துல